பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் மாநில பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பேரவையின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வீரமணி அவர்கள், பேரவையின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு சின்னசாமி அவர்கள், பேரவையின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு ராமசுந்தரம் அவர்கள், பேரவையின் தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு தா சேகர் அவர்கள் மற்றும் எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், சமூக நீதி பேரவையின் தலைவரும் பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பாலு அவர்கள், கட்டுமான தொழிற்சங்கத்தின் தகடூர் ரவி அவர்கள், மேகநாதன் அவர்கள், போக்குவரத்து துறை சார்ந்த சதாசிவம் அவர்கள், ராசா அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், மோகன்ராஜ் அவர்கள், சக்திவேல் அவர்கள், ஜெயபால் அவர்கள், சிதம்பரம் அவர்கள், மாதவன் அவர்கள், கிருபாகரன் அவர்கள், மாதப்பன் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், இளங்கோ அவர்கள், சம்பத்ராஜன் அவர்கள், மின் வாரியத்தின் சார்பில் ராசா அவர்கள், டாஸ்மார்க்கின் முருகையன் அவர்கள், கேசவன் அவர்கள், ஆட்டோ தொழிற்சங்கத்தின் ரங்கநாதன் அவர்கள், சுப்பிரமணியன் அவர்கள், சர்க்கரை தொழிற்சங்கத்தின் மோகன் அவர்கள், விவேகானந்தன் அவர்கள், என்எல்சியின் குமாரசாமி அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், டிஎச்எல் பிரபு அவர்கள், உத்தரவேல் அவர்கள், எம்ஆர்எஃப் திருவேங்கடம் அவர்கள், நுகர்பொருள் வாணிப கழகத்தின் எஸ்கே மாறன் அவர்கள், பெருமாள் அவர்கள், HVFின் கே செல்வராஜ் அவர்கள், விஜய் ஆனந்த் அவர்கள், தாமின் சார்ந்த ஆனந்தன் அவர்கள், தில்லி பாபு அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் பணிக்குழு மாநில தலைவர் ஜெயராமன் அவர்கள், மாவட்ட செயலாளர் சிவகுமார் அவர்கள், ஈகை தயாளன் அவர்கள், SAS பொன்மலை அவர்கள், பசுமை தாயகத்தின் ராதா அவர்கள், அடையார் வடிவேல் அவர்கள், ஜமுனா கேசவன் அவர்கள், சத்யா அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், கோபி அவர்கள், சந்திரன், கோபி, அசார், கிஷோர் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் அனைத்து நிலை நிர்வாகிகள், தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கும், பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் மாநில பொதுக்குழுவில் கலந்து கொள்வதில் அது எனக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, அதை நான் பெருமையாக கருதுகின்றேன். குறுகிய காலத்திலே கூட்டப்பட்ட இந்த பொதுக்குழு குறுகிய காலத்திற்கு, அந்த குறுகிய காலத்தில்தான் நிர்வாகிகள் எல்லாம் நியமனம் செய்து இந்த பொதுக்குழு இப்பொழுது மிக சிறப்பாக ஆயிரக்கணக்கானோர் தமிழ்நாடு முழுவதிலிருந்து இங்கே கலந்து கொண்டு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்குழு 31 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். அத்துணை தீர்மானங்களும் தமிழ்நாட்டிற்கு முக்கியமான தீர்மானங்கள், தமிழ்நாட்டில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்களுக்கு முக்கியமான தீர்மானங்கள். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு கட்டுமானங்கள் தேவை. இந்தியா 2047 முன்னேறிய நாடாக வளர வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் கட்டுமானங்கள் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு இன்று இந்தியாவில் ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது. அதற்கும் முக்கியமானது உற்பத்தி துறை, சேவை துறை, வேளாண் துறை. இதில் அரசு துறை, தனியார் துறை சேர்ந்ததுதான். இந்த துறைகள் வெற்றிகரமாக செயல்படுகிறது. காரணம் என்றால்
அந்த துறையில் இருக்கின்ற தொழிலாளர்கள் தான். அவர்கள் நல்ல வகையில் அவர்கள் பிரச்சனையை கண்டறிந்து அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு மாநிலம் இன்னும் முன்னேறும், வேகமாக முன்னேறும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் அந்த நிலை இல்லை. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு ஆட்சி. ஆட்சி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரம் என்னவென்று தெரியாது, நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாடு இதுவரை 16 சட்டமன்ற தேர்தல்களை பார்த்திருக்கிறது, 12 முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது. ஆனால் இத்துணை முதலமைச்சர்களில் இன்றைய முதலமைச்சர் மிக மோசமான, நிர்வாகம் தெரியாத முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். இது வருத்தப்படுகின்ற ஒரு செய்தி. தமிழ்நாடு ஒரு பக்கம் ஒரு முன்னேறிய மாநிலம். இது கடந்த காலத்தில் இருந்து வருகிறது. அப்படி முன்னேறிய மாநிலம் என்றால் கட்டுமானங்கள் ஓரளவுக்கு இருக்கிறது, தொழிற்சாலைகள் ஓரளவுக்கு இருக்கிறது, சேவைத்துறை வளர்ந்து கொண்டிருக்கிறது, வேளாண் துறை வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கை, தற்காலிகமாக ஒரு நிதிநிலை அறிக்கை, இடைக்கால நிதிநிலை அறிக்கை, இடைக்கால பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை வாசித்த நிதி அமைச்சர் அவர்களும், வேளாண் பட்ஜெட்டை வாசித்த வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் என்ன வாசித்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. எழுதி கொடுத்ததை வாசித்தார்கள். அது என்ன எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், முதலமைச்சரை பற்றி துதி பாடிக்கொண்டு கடந்த 5 ஆண்டு காலம் நடந்த மோசமான சம்பவங்கள் அது எல்லாத்தையும் பொய்யை சொல்லி ஒரு நிதிநிலை, இடைக்கால நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையில் நேற்று நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டு மட்டும் 1,84,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறது தமிழ்நாடு. ஒரே ஆண்டிலே 1,84,000 கோடி கடன் ஓராண்டு. இன்னும் சொல்ல போனா, சுதந்திரம் கிடைத்து 74 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன், அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 4,54,000 கோடி, 4,54,000 crores. 74 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் மட்டும் 4-5 ஆண்டுகளில் பெற்ற கடன், தமிழ்நாட்டிற்கு பேரில் வாங்கிய கடன் 4,96,000 கோடி. 74 வருஷமா 4,54,000 கோடி கடன், 4,56,000 கோடி, 4,56,000, 4,56,000 கோடி கடன். 74 வருஷமா 5 வருஷத்துல 4,96,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 10 லட்சம் கோடி கடன்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இது நேரடி கடன். இது இல்லாத பொது நிறுவனங்கள், போக்குவரத்து துறை, மின்சார துறை, நெடுஞ்சாலை துறை, இதெல்லாம் போக்குவரத்து துறையில 5 லட்சம் கோடி கடன். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 15 லட்சம் கோடி கடன்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது. நான் கேட்ட நேற்று தேர்தல் அந்த அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, இடைக்கால அறிக்கையில் என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்தது, அறிக்கை வந்தது. அதுல கேட்டேன், 1,84,000 கோடி கடனை வாங்கினீங்க, அதுல மூலதன செலவுன்னு இருக்கு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது மூலதன செலவுனா என்னன்னா, ஒரு கட்டுமானத்தை உருவாக்குவது, ஒரு ரோடு போடுறது, ஒரு பில்டிங் கட்டுறது, இல்ல ஒரு தொழிற்சாலை தொடங்குறது, அல்ல ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறது, கல்லூரி கட்டுறது, ஆர்பர் கட்டுறது, நெடுஞ்சாலை, இப்படி எல்லாமே இது கட்டுமானம். இதுல சிலதுல கட்டுமானத்துல வருமானம் வரும், சிலதுல மக்களுக்காக. கல்லூரி
பள்ளிக்கூடம் எல்லாமே வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக. இப்படித்தான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதன செலவு. இதுல 1,84,000 கோடியில மூலதன செலவு எவ்வளவுன்னா வெறும் 51,000 கோடி தான். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 1,70,000 மீதி இருக்கின்ற கிட்டத்தட்ட 1,33,000 கோடி என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க கேட்டா அதுல கடனை வாங்கி கடனை கட்டுறோம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சூப்பர் நிர்வாகம், நிர்வாக திறமை இதுதான். கடனை வாங்கி கடனை கட்டுறது தான் விடிய ஆட்சி. இது எவ்வளவு திறமையானவர்கள் இவர்கள். 1,86,000 ரூபாய் 51 தான் மூலதன செலவு, 55 கடனுக்கு கடனை கட்டணும். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 77,000 கோடி என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. எதுக்கியா கடனை வாங்குறீங்க? இப்போ ஒரு வீடு வாங்கினா, ஒரு வீடு ஒருத்தர் கட்டுறாரு, சரி கடனை வாங்கி வீடு கட்டுறாரு, தப்பு கிடையாது. ஆனா அந்த வீட்டுல வாழறதுக்கு கடன் வாங்குறது, அந்த வீட்டுல வந்து கரண்ட் பில் கட்டுறது, கடன் வாங்கி கரண்ட் பில் கட்டுறது, அந்த வீட்டுல தண்ணி பில் கட்டணும்னா கடனை வாங்கி தண்ணி பில் கட்டுறது, மளிகை சாமான் வாங்கினா கடனை வாங்கி மளிகை சாமான் வாங்குறது, கடனை வாங்கி பால் வாங்குறது, கடனை வாங்கி துணி வாங்குறது. இப்படி செய்ய முடியுமா? முடியாது, சாத்தியம் கிடையாது. ஆனா அதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் மக்கள் அதை தெரியப்படுத்த வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும், குறிப்பாக உங்கள் மூலமாக வர வேண்டும். என் பாட்டாளி சொந்தங்கள், நீங்கள் உங்கள் மூலமாக உறுதியாக நீங்கள் ஆட்சி மாற்றம் நம் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக பேரவை தொடங்கியிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் விவரமானவர்கள், தெளிவானவர்கள், சிந்தனை உள்ளவர்கள். நீங்க சொன்னா இன்னும் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். உங்க கிராமத்தில் மட்டும் இல்ல, உங்க தொகுதி, உங்க பகுதியில், உங்க ஊர்ல சொன்னா ஆமாப்பா தொழிற்சங்கத்தில் இருக்க விவரமானவர்கள். அது மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் சக தொழிலாளர்கள், அமைப்புகளுக்கு இருக்கின்ற அவர்களுக்கு நீங்கள் இந்த திமுகவின் அவல நிலையை எடுத்து சொல்ல வேண்டும். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு, நான் நேற்று கூட பேசினேன், எவ்வளோ அன்றாடம் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அன்றாடம் போராட்டங்கள், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம். அவங்க என்ன கேட்டாங்க? 10 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க, 15 வருஷமா வேலை செய்யறாங்க, 20 வருஷமா வேலை செய்யறாங்க. எவ்வளவுன்னு கேட்டா எங்களுக்கு 7,200 ரூபாய் கிடைக்குது. 7,200 ரூபாய் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியுமா? வீட்டு வாடகை ஏத்திட்டீங்க, வீட்டு வரியை ஏத்திட்டீங்க, தண்ணி வரியை ஏத்திட்டீங்க, சொத்து வரியை ஏத்திட்டீங்க, போக்குவரத்து ஏத்திட்டீங்க, பால் விலையை ஏத்திட்டீங்க, எல்லாமே ஏத்திட்டீங்க. 7,200 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இதே போன்றுதான் பேசுறாங்க. போக்குவரத்துல ஓய்வு பெற்றவர்கள் 30-40 ஆண்டுகள் போக்குவரத்து துறைக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அதுல எப்படியோ ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வந்து என் பொண்ணு பையன் கல்யாணம் பண்ண, பொண்ணு படிப்பு ஏதாவது ஒண்ணு. ஆனா ஒரு பைசா கூட இன்னைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு அரசாங்கம், துப்பு கெட்ட ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா இது திமுக. அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அவ்வளோ வாக்குறுதிகள், 505 வாக்குறுதிகள் சும்மா அள்ளி வீசு. நமக்கு என்ன, தமிழ்நாடு மக்கள் ஏதாவது சொன்னா ஏமாந்துருவாங்க அப்படின்னு அந்த எண்ணத்துலதான் ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 505 வாக்குறுதிகள். அதுல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 66 தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 13% வாக்குறுதி, வெறும் 66. ஆனா பேசுறது என்ன? 400, 450, 50. ஒரு காலத்துல என்ன பேசினாங்க? நான் அந்த புத்தகம் ஒண்ணு போட்டேன், அந்த புத்தகம் மட்டும் நான் போடலன்னு வச்சுக்கீங்களேன், இந்நேரம் நாங்க சொன்னதை விட அதிகமா செஞ்சுட்டோம் சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் பேசுறாங்க. 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லி இருக்கிறார். இப்ப வந்து இல்ல 70%, 85%. அதே போல தொழில் முதலீடுகள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம்.
தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தனியார் தொழிற்சாலைகள் 12,16,000 கோடி ஒப்பந்தம் போடப்பட்டு கையெழுத்து அவ்வளவுதான். யாரோனா கையெழுத்து போடலாம். தொழில் அதிபர்களை கொண்டு வச்சு கையெழுத்து போடணும், போட்டுட்டு போறாங்க. அவனுக்கு என்ன இருக்கு? ஆனா அதை முதலீடு செய்யணும். 1,00,000 கோடி தான் முதலீடு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு ஒரு புத்தகம் நான் போட்டேன். நான் இந்த புத்தகம் போட்ட உடனே, ஏன்னா அதுக்கு முன்பு 90% 95% வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் புத்தகம் போட்டு வெளியிட்ட பிறகுதான் தொழில் அமைச்சர் இல்ல இல்ல அவ்வளவுதான் 23% தான் முதலீடு வந்திருக்கு. அந்த 23% தான் போய் வெறும் 9% தான் வந்திருக்கு. இப்படி ஆக்கப்பூர்வமான அரசியல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான அரசியல் என்றால் என்னுடைய அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க கூட வேலை செய்யறது எல்லாமே சக தோழர்களோ உங்க அமைப்புல இருக்கிறவங்க எல்லாமே பல சமுதாயம், பல கட்சியை சார்ந்தவர்கள், பல மதத்தை, இனத்தை, மொழியை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு நம்ம செய்தி போனோம். நமக்குள்ளே இந்த செய்தி வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால உங்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலில் மிக முக்கியம். ஏன்னா நீங்க பணியாற்றுகின்ற பகுதி எல்லா சமுதாயம், எல்லா கட்சியும், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், பல கட்ட அமைப்புகள் இருப்பார்கள். அது முக்கியமான ஒரு வேலையா நான் பார்க்கிறேன். நான் உங்களோட பங்களிப்பு இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான தேர்தல். நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழல், இருக்கிற நம் கட்சியுடைய சூழல், நம் கட்சிக்குள்ள குழப்பங்கள், இதெல்லாம் இந்த தேர்தல் மிக முக்கியமானது. அதுக்குள்ள நான் இன்னும் போக விரும்பல. நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். எந்த நிலையில இன்னைக்கு நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கிறோம், எதற்காக இந்த முடிவை நம்ம எடுத்திருக்கிறோம், என் மனசுல நிறைய இருக்கு. ஆனாலும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, பாட்டாளி கட்சி இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கின்றோம். நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். என்னை கூப்பிடல, என்னை அழைக்கல, எனக்கு சொல்லல, எனக்கு தகவல் சொல்லல, அதெல்லாம் எந்த குறையும் கேட்கக்கூடாது. கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேன். இது நம்ம கட்சி, நம்ம அமைப்பு, இது உங்களுக்கு தான். உங்க வீட்டுல உங்களை கூப்பிடணும்னு என்ன இருக்கா என்ன? நீங்க தான் மற்றவங்களை கூப்பிடணும். நம்ம குடும்பம் அது. நீங்க அங்க இருக்கின்ற பகுதியில் நீங்கள் தலைமை ஏற்று நடத்துங்கள். எல்லாமே நீங்க தலைவர்கள், நீங்க திறமசாலிகள், விவரமானவர்கள். நீங்க எல்லாமே விவரமானவர்கள். நீங்க எடுத்து நடத்துங்க. உங்க பின்னால கட்சி வரும். கூப்பிட்டா வருவாங்க, எல்லாம் வருவாங்க. தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால இது இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான இந்த தேர்தல். இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அடுத்தது இந்த தேர்தல் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இது எல்லாருடைய பணி, இது முக்கியமான பணி. தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த கொள்ளக்காரன் கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த கஞ்சா விற்கிற கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். கொள்ளடிச்சிருக்கிறாங்க திமுக காரங்க. வேற எதுவும் தெரியல அவங்களுக்கு. நிர்வாகம் தெரியல, திறமை பாருங்க. கடனை வாங்கி கடனை கட்டுறது, கடனை வாங்கி வட்டி கட்டுறது. 6 லட்சம் கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. 6 லட்சம் கோடி கொள்ளை. டாஸ்மாக் சொன்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை மது விலக்கு, பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் அமையணும். அது மாற்று கருத்து கிடையாது. அதுவரை
டாஸ்மாக் ஊழியர்கள் சுயமரியாதையுடன் அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் பணியாற்ற வேண்டும், அவர்களுடைய என்னென்ன பிரச்சனைகள், அவர் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். அவர்களும் அரசு ஊழியர்கள் தான். டாஸ்மாக் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வந்த பிறகு இங்கே டாஸ்மாகில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் வேறு துறைக்கு மாற்றப்படுவார்கள். அதுவரை அவர்கள் ஒரு கோரிக்கை அரசு நிறைவேற்ற வேண்டும். டாஸ்மாக்ல மட்டும் திமுக அரசு டாஸ்மாக்ல மட்டும் 1,82,000 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் 1,82,000 கோடி. அதுல வரி 50% தான் கணக்குல வரும், 50% கணக்குல வராது. இல்லாம பாரு அது இது என்னென்னமோ கணக்கு. 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி, இந்த கணக்கு நிறைய கணக்கு இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் ஒரு துறையில டிரான்ஸ்பருக்கு மட்டும் ஒரு மாசத்துல 366 கோடி. நகராட்சி நிர்வாகத்துறையில ஒரு மாசத்துல டிரான்ஸ்பருக்கு மட்டும் 366 கோடி ப்ரூஃபோட இருக்கு, ஆதாரத்தோட வச்சிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை அறிக்கை மூலமா தமிழ்நாடு அரசு கொடுத்து ஒரே மாசத்தில் டிரான்ஸ்பர்ல. அதே துறையில 1020 கோடி போஸ்டிங் போடுறது புதுசா ஒரு வருஷத்துல. எவ்வளோ காசு கொள்ளடிச்சு கடிச்சு மக்கள் பத்தி எதுவும் தெரியாத பாவம் தொழிலாளர்கள்லாம். இப்ப என்ன கோரிக்கை? நம்ம கோரிக்கை என்ன? தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை இருந்தாலும் சரி, நம்முடைய பொதுத்துறை இருந்தாலும் சரி, அவர்களில் ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு குறைந்தது 20,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். குறைந்தது. இது ஒரு 5,000 ரூபாய் கொடுக்க தெரியுது இல்ல? எதுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தீங்க? தேர்தலுக்காக, ஓட்டுக்காக. அதுக்கு மட்டும் உங்களுக்கு பணம் வருது. என் சத்துணவு ஊழியர்கள் 10 வருஷமா 15 வருஷமா பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் ஊதியம் உயர்த்தி கொடுக்கறது உங்களுக்கு என்ன குறைச்சல்? துப்புரவு பணியாளர்கள் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு குப்பையா இருக்கும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் அவங்க உயிரை பணைய வச்சு எத்தனையோ செவிலியர்கள் இறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கள். உயிரை பணைய வச்சு நாங்க வேலை செய்யறோம். மருத்துவர்கள் அவங்க உயிரை பணைய வச்சு உங்க உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஊதியம் உயர்வு. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஏன் ஊராட்சி மன்ற செயலாளர்கள், அத்தனை பேர் என்ன கேட்கிறாங்க? கொஞ்சம் நாங்க உழைக்கிறோங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஏத்தி கொடுங்க. இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏத்தி போயிடுச்சு. 4 வருஷத்துல 4 முறை கரண்ட் பில் நீங்க ஏத்திட்டீங்க. நாங்க எங்க போவோம்? 150 விழுக்காடு விலைவாசி உயர்த்தி விட்டார். 150 விழுக்காடு. எங்க போவோம்? சம்பளத்தை ஏற்றி கொடுத்தாதான் எங்களை வாழ முடியும். பிள்ளைங்க படிக்கணும், போகணும், வரணும், அப்படிலாம் இப்படி எல்லாம். ஆனா அதை பத்தி கவலையில்லாத அரசாங்கம் ஒண்ணு குறிக்கோள், இந்த தேர்தல் எப்படி மக்களை ஏமாத்தலாம். பொங்கலுக்கு 3000 ரூபாய். ஏன் போன வருஷம் பொங்கல் வரலையா? ஏன்னா போன வருஷம் தேர்தல் வரல. அதுக்கு முந்தின வருஷம் காசு கொடுத்தாங்க, ஏன்னா அப்ப தேர்தல் வந்தது. இப்ப 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் கோடை காலத்துல பாவம். இவங்க கொடுக்குற காசுல ஏசி வாங்கலாம், ஏசி வாங்கி வீட்டுல போடலாம். 2000 ரூபாய் 3000 ரூபாய். அடுத்த மாசம் காசு வர போறது இல்லை. அது மட்டும் சொல்லிட்டு பெண்கள் கிட்ட எல்லாம் இப்பயே முடிஞ்சு போச்சு. அந்த 5000 ரூபாய் ஒரு இப்போதைக்கு 3000 ரூபாய் டாஸ்மார்க் ராமபுரம் வந்துடுச்சு. டாஸ்மார்க் இன்னொரு நாளில் வந்துடும், மீதியெல்லாம் வந்துடும். அடுத்த மாசம் காசு இல்லை, அதுக்கு அடுத்த மாசம் காசு வராது. அடுத்த 3-4 மாசம் வராது. அதனால ஒரு தேர்தலுக்காக
மக்களை நாசப்படுத்தி மக்களை ஏமாத்தி எனக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிறேன். அந்த பொய்ய சொல்றாங்க பார், கூச்சம் இல்லாம ரெக்கம் இல்லாம மானகட்டத்தனமா பொய் சொல்றாங்க, கூசாம சொல்றாங்க பொய்ய. தமிழ்நாட்டு அரசினுடைய திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வியை நான் பார்க்கறது குக்கிராமங்கள்ல போதைப் பொருட்கள், குக்கிராமங்கள்ல போதைப் பொருட்கள். முன்னெல்லாம் பார்த்தா நகரத்துல சென்னை பகுதியில தான் அங்கங்க ஏதோ ஒண்ணு கஞ்சா, இந்த போதை பொருள், அதெல்லாம் கஞ்சா மட்டும் போதை இல்லை, அதை விட மோசமான கொடிய போதை பொருட்கள் தமிழ்நாட்டுல குக்கிராமங்கள்ல கிடைக்குது. காக்கைன், ஹெராயின்ல இருந்து எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைலாம்பெட்டமைன், என்னென்ன போதை பொருட்கள் மேற்கத்திய நாடுகளில் வித்துருக்காங்க அதையெல்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்குது. காரணம் என்னன்னா திமுக கையால் ஆகாத திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. இதுல என்னன்னா ஒரு மருத்துவனாக எனக்கு ரொம்ப அன்றாடம் இதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஐயோ இந்த தலைமுறையே முடிஞ்சு போச்சு. இந்த தலைமுறை கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல, அதாவது ராஜாஜி 1937 39 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில். அப்போ அவருடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம். அப்போ சேலம் மாவட்டத்தில் இந்தியாவிலே முதல் மது விலக்கு கொண்டு வந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். அது கொண்டு வந்தவர் ராஜாஜி தமிழ்நாட்டில் வந்தார். அப்போ அதன் பிறகு ஓமுந்தூரார் 49 அவரது பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து, அது பிறகு அப்புறம் காமராஜ்லாம் இருந்தாங்க, எல்லாமே வந்தாங்க, 10 வருஷம்லாம் வந்தாங்க. அண்ணாவும் 67 வந்தார், 69 வரைக்கும் அண்ணா இருந்தார். அந்த 2 ஆண்டு காலத்தில் சொன்னார்ல, மது வருகின்ற வருமானம், ஒரு குஷ்ரோகி கையில் வினையை போன்றதெல்லாம் அதெல்லாம் சொன்னோம். ஆனால் கலைஞர் அவர்கள் மறுபடியும் 69 ஆட்சிக்கு வந்தார். 71 தேர்தலில் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு சரி ஜெயிச்சிட்டோம், மறுபடியும் சாராயக்கிட்ட திறந்துடலாம், கழுவிட திறந்துடலாம் சொல்லிட்டு ராஜாஜி அவர்களுக்கு கோபாலபுரம் ராத்திரியில் மழையிலெல்லாம் போய் பார்த்த கதையெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும். வேண்டாம், நாசப்படுத்திடாதீங்கன்னு சொல்லியும் கேட்டு கலைஞர் அவர்கள் 71 மதுக்கடையை மறுபடியும் திறந்தார். திறந்து 3 தலைமுறைகளை இன்னைக்கு வரைக்கும் நாசப்படுத்தார். 3 தலைமுறைகள், சாதாரண பாவம் கிடையாது. 3 தலைமுறைகள். அவர் புள்ள இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை மிஞ்சிட்டார், அவங்க அப்பாவை மிஞ்சி இப்போ ஒரு தலைமுறை முழுசா ட்ரக்ஸ், போதை பொருட்கள். ஒரு தலைமுறை மதுவுல கூட மீட்டு எடுத்துடலாம் ஏதாவது, ஆனா போதை உள்ள போனாங்கன்னா மீட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ மோசமான மனித மிருகங்களாக மாறுகின்ற ஒரு சூழல் நீ பார்த்துருப்பீங்க. பள்ளிக்கூடத்துல போய் வாத்தியாரை மிரட்டுறான், பஸ்ல போய் மிரட்டுறான், கார்ல எங்க போனாலும், ரோட்ல பைக்ல போய் அவன் அடிக்கிறான். அடிக்கிறது அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியல. ஒரு கட்டையால ஒரு பையனை 4 பசங்க கட்டையால மண்டையில் அடிக்கிறான். ஒரு முறை மண்டையில் அடிச்சாலும் செத்து போயிடுவான். ஆனால் அந்த யோசனை கூட இல்லை, அவன் 4 பேர் அடிக்கிறான், மண்டையில் அடிக்கிறான். ஏன்? இந்த போதை பொருள். அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி. காசுக்கு என்ன வேணா செய்வாங்க இவங்க. அதுதான் கூட இப்ப தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி துறை, சேவைத்துறை, வேளாண் துறை, 3 துறைகள் தான் மெயின் முக்கியமானது. சர்வீஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர். இந்த துறைகளில் இன்னும் நல்லா செய்யலாம், தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய உற்பத்தி செய்யலாம். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, தொழிலாளர்கள் மது எந்த தெருவா வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா தெருவிலும் மது கிடைக்குது. அவன் என்ன பண்ணா, டீ பிரேக் போய் கட்டிங், லஞ்ச் பிரேக்ல ஒரு பாட்டில், வீட்டுக்கு போறப்ப வாங்கிட்டு போய் ராத்திரில அடி. இதனால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் தான். காலையில ஒண்ணு தாமதமா போவான் வேலைக்கு, இல்ல தலைவலியோட போவான் வேலைக்கு, வேலையில் அவனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, இடையில போய் ஏதாவது பண்ணிட்டு வருவான். குடும்பத்துல பிரச்சனைனால வரும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வேலைகள், தொழில் தான் பாதிக்கப்படுகிறது.
அதனால்தான் அங்க பீகார், ஜார்க்கண்ட் அந்த மாநிலம் இந்த மாநிலத்துல இருந்து வராங்க. இங்க என்னன்னா அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன், எல்லாம் கிடைக்குது உனக்கு, எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னாலும் திமுக தீர்மானம் போட்டிருக்கோம். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு தனியார் தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று. இந்த சட்டம் வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டு கால கோரிக்கை. ஆந்திராவில் இந்த சட்டம் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, இந்தியாவில் 10 மாநிலங்கள் இந்த சட்டம், 10 மாநிலங்கள் இந்த சட்டம் இருக்கு. சில பேர் சொன்னாங்க இந்த சட்டம் வந்துடுச்சுன்னா தொழிலே வராது, தொழில் முதலீடு வராது. ஆந்திராவில் எப்படி வருது? ஆந்திராவில் முந்திக்கிட்டு போய் ஆந்திராவில் போய் முதலீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்டர்ல பாருங்க, ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று இருக்கு, அங்க போய் எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க போறாங்க. சட்டம் இருந்தோம், ஆனா இவங்களுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. கமிஷன் வந்தா கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் அவங்களுடைய கொள்கையே தான். வேலை இதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னாங்கல்ல, ராமசுவரம் சொன்னாங்க 500 மதுக்கடைகள், 5000 மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் இருக்கு, 25,000 சந்து கடை இருக்கு. அதனாலதான் இவங்களுடைய இலக்கு, நான் இலக்கு வேளாண் துறை ஒரு இலக்கு வைக்கணும். சரி, விவசாயிகளுக்கு நல்ல உற்பத்தி அதிகமாகணும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், வேளாண் வளர்ச்சி அதிகமா இருக்கணும். இந்தியா தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலம் வேளாண் துறை மைனஸ் வளர்ச்சி, மைனஸ், அது கீழே போயிடுச்சு, மைனஸ் 0, அதுக்கு கீழே மைனஸ். கடந்த ஆண்டு முந்தைய ஆண்டுக்கு தமிழ்நாட்டுடைய வேளாண் வளர்ச்சி 3.8% மைனஸ், கடந்த ஆண்டு 1.4% மைனஸ். நேற்று பட்ஜெட்ல என்னன்னா 5 ஆண்டுகள் 2 ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு வளர்ச்சின்னு சொல்றாங்க, ஒரு 1 வளர்ச்சின்னு சொல்றாங்க. பொய்னா இவங்கள மாதிரி ஒரு பொய்ய சொல்லி யாரால பண்ண முடியும்? டாஸ்மாக் 5000 கடையில் 500 கடையை பேருக்கு மூடிட்டு இன்னைக்கு மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றம்னா என்ன? கிளப், FSL1, FSL2, FSL3. குடிக்கிறது மட்டும் இல்ல, என்ன வேணா பண்ணு, சூதாடு, என்ன வேணா பண்ணு, எனக்கு காசு. அதுல 1500 கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல். அப்போ இந்த பக்கம் ஆனா பேருக்குன்னு டாஸ்மார்க் நாங்க இது பண்ணுவோம். இவங்க திமுக அரசு மதுவை விற்கிறது இல்ல, மதுவை திணிக்கிறார்கள், திணிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பாடம். ஏன்னா இது கலாச்சாரம், மது கலாச்சாரம், போதை பொருட்கள் கலாச்சாரம், இது ரெண்டுத்தையும் அகற்ற வேண்டும். அகற்றினால்தான் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், தலைமுறைகள் தமிழ்நாடு நல்லா இருக்கு. இல்லைன்னா தமிழ்நாட்டில் நாளைக்கு வேலை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே இல்லை, நாளைக்கு சுத்தம், எந்த வேலைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த தொழிற்சாலைகள் இந்த வேலைக்கு தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது, சேவைத்துறை இருக்கு, சர்வீஸ் செக்டர், அதுலயும் யாரும் இருக்க மாட்டாங்க வேலை செய்யறதுக்கு. அது ஐடி, இடி, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாட்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் சொல்லுங்கள். நான் சொல்லிருக்கலாம் 6 லட்சம் கோடி ஊழல். இதுல அதிகமா ஊழல்னா நம்முடைய எத்திராஜுலு வஜ்ரவேலு அவர் துறையில தான். யாரு? ஏவா வேலு. தேர்தலில் நீங்களாம் காமிக்கணும். ஏன்னா நம்ம மக்களை பார்த்தா அந்த அளவுக்கு பிடிக்கல, அவ்வளோ வன்மமா பார்க்கிறாப்புல. சமுதாயம் உழைக்கின்ற சமுதாயம், ஆனா இந்த சமுதாயம் இழிவா பேசுறது, அலட்சியமா பண்றது, அவ்வளோ கொள்ளடிச்சுக்கிட்டு. என்ன 2 மாசம் தான், 2 மாசம் எல்லாம் கம்பி என்ன போறாங்க, எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கேரளாவில் EKKன்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் எல்லாம் எங்க வேலை எடுத்தாலும் EKK நிறுவனம். யாருன்னா இவருடைய தெரிஞ்ச நிறுவனம்.
தமிழ்நாட்டில் இங்க பாபுஜின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இது யாருன்னா ஏவாவேலுடைய கூட இருக்கிறவங்களுக்கு நெருக்கமான நிறுவனம். இந்த பாபுஜி நிறுவனம் கேரளா இகேகே நிறுவனத்துக்கிட்ட சப் கான்ட்ராக்ட், வேலை செய்யாமலே சப் கான்ட்ராக்ட். இப்பதான் தொடங்க நிறுவனம். இப்ப பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 500 கோடி 600 கோடி கான்ட்ராக்ட். இதெல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு. எடுத்து வச்சிருக்கோம். நிச்சயமா அதெல்லாம் விசாரணை, சிபிஐ விசாரணை நடக்கும். உறுதியாக நடக்க போகுது. எல்லாம் மாட்ட போறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் இதுல கொள்ளடிச்சுக்கிட்டு ஏதோ தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம். இவருக்கு 47 தொகுதிகள் நான் பொறுப்பான், 47 சட்டமன்ற தொகுதி பொறுப்பான் ஏவாவேலு, எல்லாம் நம்ம பகுதியில். இந்த மாதிரி கொள்ளடிச்சு பாபுஜி நிறுவனம், இகேகே நிறுவனம், இந்த ஆந்திரா நிறுவனம், இந்த நிறுவனம் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கொள்ளடிச்சு கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டு நான் கேட்கிறேன். அதாவது இந்த வரைக்கும் இந்தியா தமிழ்நாடு வரலாற்றுல அடுத்த ஆண்டு பட்ஜெட்டை பணத்தை எடுத்தது இந்த ஆண்டுக்கு பயன்படுத்துறாங்களாம். நீ இருக்க மாட்டியா அடுத்த ஆண்டு பட்ஜெட்ல? நாங்க தான் இருக்க போறோம். 2000 கோடி அடுத்த ஆண்டு பட்ஜெட்ல இருந்து இப்ப அப்ரோப்ரியேட் பண்ணி இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு பயன்படுத்துறாங்களாம். இந்த ஆண்டு கிழிச்சிட்டாங்க இவங்க. பதினாறு நாள்ல 16,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 12 நாள்ல 16,000 கோடிக்கு 4,385 ஒப்பந்தங்கள். எவ்வளவு கடைசியால எவ்வளோ அடிச்சுட்டு போயிடலாம், கொள்ளடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். மீண்டும் சொல்றேன், நீங்க இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு, உங்கள் பங்களிப்பு நான் எதிர்பார்க்கின்றேன், உணர்வுபூர்வமான எதிர்பார்க்கின்றேன். உங்களை நம்பி நான் இருக்கின்றேன், உங்களை நம்பி நம் கட்சி இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒன்றாக ஒற்றுமையாக நீங்கள் செயல்படுங்கள். இவங்க அவங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நாங்கள் ஒரே அணியில் ஒற்றுமையாக நீங்கள் எல்லாமே சேர்ந்து, ஏன்னா பாட்டாளி தொழிற்சங்கம் என்பது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் கடுமையாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். உங்கள் பங்களிப்பு என்றால் தேர்தல் பங்களிப்பு மட்டும் இல்லை, நிதி பங்களிப்பு நிறையா இருக்கணும். தேர்தல் நிதி தாராளமாக கொடுக்கலாம், சந்தோஷமாக கொடுக்கலாம். வீரமணி செஞ்சிடறேன், எடுக்கிட்ட செஞ்சிடறேன், பார்க்கலாம். அதனால அந்த வகையில் ஏன்னா நம்ம இந்த என்எல்சி கூட 4 வாக்குகளில் நம்ம வெற்றி பெற முடியவில்லை. ஏன்னா நான் எல்லாமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணித்தான் இருந்தேன். என்எல்சியும் அப்படிதான். என்எல்சி எத்தனையோ கடுமையான போராட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்எல்சி அதோட யூட்டிலிட்டி முடிஞ்சு போச்சு. என்எல்சி யூட்டிலிட்டி ஆனாலும் அங்கே இருக்கின்ற பணியாளர்கள், தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தொழிலாளர்கள் எங்கேருந்து வராங்க? முதலாளிகள் எல்லாமே பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பீகார், சர்மா, வர்மா அப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிற இந்த புல் வெட்டுறவங்க, சமையல்காரங்க, அவங்க எல்லாமே குப்புசாமி, முனுசாமி, ராமசாமி. யார் அவங்கன்னா அந்த நிலத்துல இவங்க தான் இருந்தாங்க. இவங்க கொள்ளு தாத்தா, இவங்க தாத்தா அங்கதான் இருந்தாங்க. அவங்கள விரட்டி அடிச்சுக்கிட்டு இப்ப அங்க போய் புல் வெட்டுறதும் பாத்திரம் கழுவுறதும் அவங்களுக்கு கூலியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுதான். எவ்வளவு அநியாயம். என்எல்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது எவ்வளோ வேற இப்ப மின்சாரம் எப்படியோ தயாரிச்சுட்டு இருக்கலாம். சூரிய ஒளியில இருந்து மின்சாரம், காற்று ஆலையில இருந்து மின்சாரம், கடல்ல இருந்து மின்சாரம், நீர்ல இருந்து மின்சாரம், ரினியூவபிள் எனர்ஜி எல்லாம். இவங்க நிலத்தை நாசப்படுத்தி, நிலத்தை அழிச்சு, கரியை எடுத்து அதை எரிச்சு சாம்பலாக்கி, சுற்றுச்சூழலை அழிச்சு இருக்கிற வரைக்கும். ஆனாலும் அங்க இருக்கின்ற தொழிலாளர்கள் சுயமரியாதையில் வாழ வேண்டும், அங்க வேலையை கொடுக்க வேண்டும். என பாலு அவர்கள் சொன்னது போன்ற நீங்கள் தலைவர்கள், நீங்க ஒவ்வொருவரும் இங்க தலைவர்கள், திறமையானவர்கள், தலைமை பண்பு உள்ளவர்கள். நீங்க தைரியமா போய் கேளுங்க. அங்க துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் தைரியமா பேசுங்க. ஆனா டீசெண்டா பேசுங்க. தைரியமா பேசுங்க, டீசெண்டா பேசுங்க.
நீங்க பேசினாலே போதும், நாங்க இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த அன்புமணி ராமதாஸ் என்னைக்குமே இருக்கும். பாலு அவர்கள் சொன்னார்ல, சட்ட ரீதியில் உங்களுக்கு என்ன ஒரு போட்டாரு, உங்களுக்கு என்னென்ன அறிக்கைகள் வேணும் எல்லாம் உங்களுக்கு வர அறிக்கைகள் நீங்க கொடுத்த இன்புட்ஸ் தான். தினம் அறிக்கைகள் வந்துட்டு இருக்குன்னா அதுல ஒரு சில நாள் 2-3 அறிக்கைகள் கூட வருது. நீங்க கொடுக்குற இன்புட்ஸ் தான் எல்லாம். அறிக்கைகள் எல்லாமே நீங்க உங்களுக்காக செய்யறது தான். உங்க பகுதியில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறாரு. அதனால இது போக்குவரத்து துறையா இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையா இருந்தாலும் சரி. மின்சாரத்துறை பார்த்தீங்கன்னா 1,45,000 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் இந்த 4 ஆண்டு காலத்துல மின்சாரத்துறைக்கு வந்திருக்கு. 1,45,000. ஆனாலும் என்ன நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. ஏன்? கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். மின்சாரம் எங்க இருந்து வாங்குறாங்க? தனியார்கிட்ட இருந்து வாங்குறாங்க. தமிழ்நாட்டுடைய மின் தேவைகள் பார்த்தீங்கன்னா 18,000 மெகாவாட், மின் உற்பத்தி 36,000 மெகாவாட் தனியார் அரசு துறைகள். தேவைகளோட உற்பத்தி 2 மடங்கு அதிகம். ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க? யார்கிட்ட இருந்து அதிகமா வாங்குறாங்க? தனியார் துறையிட்ட. எவ்வளவு வாங்குறாங்க? 9 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட். அதே மின்சாரம் அரசு துறையில உற்பத்தி செய்யறது எவ்வளவு தெரியுமா? 3 ரூபாய். 3 ரூபாயில உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை இவங்க தனியார் துறையில 9 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்கி அதுல எவ்வளவு உங்களுக்கு கமிஷன் வருது? பாதி வரும். அதுக்காகத்தான், அதனாலதான் நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. திமுக அரசு இந்த 4-5 ஆண்டு காலத்துல ஒரு புதிய மின் திட்டம் கூட கொண்டு வரல. ஒரு புதிய மின் திட்டம் கொண்டு வரல. ஏன்? லஞ்சம். 4 ஆண்டு காலத்துல 4 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திய பிறகும் 1,45,000 கோடி லாபம் இல்ல, கூடுதல் வருமானம் வந்த பிறகும் நட்டத்தில் ஓடிட்டு. போக்குவரத்து துறையும் அவ்வளவுதான். அவங்களுக்கு வேண்டியது காசு. சென்னையில பாத்தீங்கன்னா எல்லாம் பழைய பஸ். திடீர்னு பார்த்தா பஸ்ல இருந்து உட்காந்துட்டு இருப்பான், திடீர்னு காணாம போடும். எங்கடா பின்னாடி தேர்னா கீழே ரோட்ல பட்டு. அன்னைக்கு பார்த்தா கண்டக்டர் காணும். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. கேடு. ஒவ்வொரு துறையும் எப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு துறையும் எப்படிதான் இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் மனசில் வைத்தது செய்திகள்லாம் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மாற்றம், அவசியமான மாற்றம், அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். இந்த மோசமான திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். மறுபடியும் சொல்றேன், நம்ம கட்சிக்குள்ள இருக்கின்ற குழப்பங்களுக்கு காரணமே இந்த மோசமான திமுக தான். அது மட்டும் மனசுல வச்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் மனசுல ஏற்றிக்கணும். நம்ம கட்சியில இன்னைக்கு குழப்பம் வர்றதுக்கு காரணமே திமுக தான் காரணம். திமுகவுடைய கைகூலிகள் தான் ஐயா சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்ச்சியால் தான் இன்னைக்கு இவ்வளவு குழப்பங்கள் நம்ம கட்சிக்குள்ள வந்திருக்கிறது. இல்ல நீ மறந்துடாது, அந்த கோபம் எனக்கு இருக்குது, அதிகமா உங்களுக்கு இருக்கணும். அதனால இதெல்லாம் உணர்வுபூர்வமான இந்த கோபம். இதை நீங்கள் 2 மாசம் தேர்தல், 2 மாசத்துக்கு இந்த கோபம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு அனுப்பணும். அந்த கோபத்தோட நீங்கள் எல்லாம் பணியாற்றுங்கள். ஆட்சி மாற்றம் நிச்சயமாக உங்கள் மூலமாக வர வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, இந்த குறுகிய காலத்திலே நம்முடைய பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் மாநில பொதுக்குழு மிக சிறப்பாக நடத்திய அனைத்து தலைவர்கள், நம் பேர் எல்லாருக்கும் சொல்ல பேர முடியும், சின்னசாமி, சாராம், குலசேகர், எல்லார் பேரும் நான் சொல்லி எல்லாருக்கும் இருக்காங்க. அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன்.